மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். பாரம்பரியமான விஷயங்கள், அதாவது மனித குலம் தோன்றியதிலிருந்து, மனிதன் ஒரு மிருகமாக இருந்ததிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலாச்சாரத்தை உணர்ந்து கூட்டம் கூட்டமாக வாழ ஆரம்பித்ததிலிருந்து விலங்குகளை மட்டும் சாப்பிட்ட காலம் போய் ஆரோக்கியம்னா என்னங்கிறத புரிந்து கொஞ்சம் கொஞ்சமாக தம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையை உணர்ந்து அந்த இயற்கையை தன்னுடைய ஆரோக்கியத்திற்காகவும் மற்றவர்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் என்விரான்மெண்ட்னு சொல்லக்கூடிய இயற்கையுடைய ஆரோக்கியத்திற்காகவும் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத உணர்ந்து அதன் மூலமாக ஆரோக்கியத்தை மீட்டெடுத்திருக்கக்கூடிய விஷயங்களை இன்றுதான் நாம் சிந்திக்கிறோம். ஆனால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்த கலாச்சாரங்கள், இன்றைக்கு இல்லாமல் போன கலாச்சாரங்கள், எகிப்திய கலாச்சாரம், பிரமிடுகளில் இருக்கக்கூடிய குறியீடுகளில் 1% கூட இன்றைக்கும் நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. எப்படி அந்த பிரமிடை கட்டினாங்க அப்படின்னு கூட இன்னும் யாருக்கும் தெரியல. அதே போல மாயன் சொல்லக்கூடிய கல்ச்சர், இன்னைக்கு வட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த கல்ச்சர்ல அவர்களும் நிறைய பிரமிடுகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். கலாச்சார நிகழ்வுகளும் போட்டிகளும் பரிசுகளும் அரசர்களும் அந்தப்புறங்களும்னு நிறைய விஷயங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். நிலத்தின் மேல் பயிர் செய்வது எப்படி அப்படின்னு நமக்கு தெரியும். தண்ணீரின் மேல் எவ்வாறு செயற்கையாக நிலத்தை உருவாக்கி அதில் பயிர் செய்து வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்மை திகைப்படைய வைக்கிறத பார்க்கிறோம். அந்த வகையில இன்றைக்கும் அறிவியல் அறிஞர்களையும் மருத்துவர்களையும் மிகப்பெரிய அளவில் திகைப்படைய வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுனா சியா விதைகள். இந்த சியா விதைகள் அப்படிங்கிறது இன்றைக்கு நம் இந்தியாவுக்கு சொந்தமானது இல்லை என்றாலும் கூட இதுடைய அபிரிதமான மருத்துவ குணத்தின் காரணமாக உலகம் முழுவதுமே இன்றைக்கு பெரிய அளவில் பிரசித்தி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கு எல்லாருமே நம்ம யோசிப்போம், நம் நாட்டுக்கு சொந்தமில்லாதது எவ்வாறு ஒரு ஆரோக்கியமான பொருளாக இருக்க முடியுங்கிற ஒரு கேள்விக்குறி. இப்போ பாருங்களேன், ஓட்ஸ்ன்னு ஒரு உணவு வருது. ஓட்ஸ் நல்லதா கெட்டதாங்கிற விவாதங்கள் நிறைய நடந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன், சர்க்கரை நோயாளிகளுக்கு ஓட்ஸை விட சிறந்த உணவு கிடையாது. இந்த ஓட்ஸ் நம்முடைய நாட்டு உணவு கிடையாது. இருந்தாலும் இன்றைக்கு ஓட்ஸை சாப்பிடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய எடையும் அவர்களுடைய சர்க்கரையும் உடனே குறைந்து போவதை பார்க்க முடியும். இதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. அதுபோல இந்த சியா விதைகள் நம்முடைய நாட்டுக்கு சொந்தமானது இல்லை என்றாலும் கூட கலாச்சாரமாக இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்ச்சர்லேயும் சியா விதைகள் இருக்கிறத பார்க்கணும். இந்த சியா விதைகள் அப்படிங்கிறதை பற்றிய குறிப்புகள் மாயன் கலாச்சாரத்தில் மிகப்பெரிய அளவு இருக்கிறத பார்க்குறோம். மாயன் கலாச்சாரங்கள்ல விளையாட்டு வீரர்களுக்கும் போர் வீரர்களுக்கும் உடனடி ஆற்றலை கொடுப்பதற்கும், பெண்கள் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்வதற்கும், வயதாகும் போது ஆண்களுக்கு அவர்களுடைய இனப்பெருக்க சக்தியை தூண்டுவதற்காகவும் கொடுக்கப்பட்ட சிறப்பு உணவுகள்ல சியா விதைகள் இருக்கிறத நம்ம பார்க்கணும். இது 3 தான் இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் இல்லையா? நம்மளோட எனர்ஜி லெவல் குறைஞ்சு போறது, நம்முடைய பெண்களுடைய ஆரோக்கியம் இன்றைக்கு நிறைய பேருக்கு கேள்விக்குறியாக இருப்பது, ஆண்களுக்கு அவர்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த செயல்பாடு குறைந்து கொண்டே போகிறதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். இன்னைக்கு இதை குறிப்பாக சொல்றேன்னா, இன்றைக்கு நிறைய எகிப்திய ஆரோக்கியம் சார்ந்த குறிப்புகளில் சியா விதைகளுடைய குறிப்புகள் இருக்கிறத பார்க்குறோம். ரோமானிய கலாச்சாரங்கள்ல குறிப்பாக கிளியோபட்ராவுடைய விருந்து அப்படிங்கிற விஷயங்கள் வரும்போது அதில் மார்க் ஆண்டனிக்கு அவர் கொடுத்த முக்கியமான உணவுகளில் ஒன்றாக எது இருக்குன்னு பார்த்தா சியா விதைகளில் செய்த புட்டிங் போல இருக்கக்கூடிய உணவு இருந்ததை பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சியா விதைகள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பழம்பெரும் கலாச்சாரங்களில் ஒன்றாக இருக்கிறத பார்க்குறோம். சியா விதைகள் அப்படிங்கிறது ஏன் இன்றைக்கு உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றதாகிறது? ஒரே காரணம்தான், ஆரோக்கியத்துடைய அணுகுண்டு அப்படின்னு சொல்லி சியா விதைகளை சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு நிறைய உணவுகளை சாப்பிடுவதற்கு நமக்கு நேரம் இல்லை.
செயற்கை உணவுகளை நாடி செல்லக்கூடிய அவசர உலகத்துல நம்ம இருக்கோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு பாக்கெட்டில் அடைத்து வைக்கக்கூடிய உணவுகள் அனைத்துமே நமக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடியது. ஆனா வேற வழி இல்லாமல் சாப்பிடுகின்ற ஒரு நிலை அப்படிங்கிறது இன்றைக்கு பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடியது இல்லையா? அந்த வகையில வேகமாக தயாரிக்கக்கூடியது, சுவையானது, விலை மலிவானது, உடலுக்கு நல்லது செய்யக்கூடியது, உடல்ல ஏற்படுகின்ற பெரும்பாலான நோய்களை தீர்க்கக்கூடியது எதுன்னு பார்த்தா நிச்சயமாக சியா விதைகள் தான். இந்த சியா விதைகள் அப்படிங்கிறது ரொம்ப கடுகு போல இருக்கும். அதை எடுத்து தண்ணியில போட்டு ஒரு மணி நேரம் வச்சிங்கன்னா மீன் முட்டைகளை போல ரொம்ப அழகாக மாறிவிடுவதை பார்க்க முடியும். இந்த சியா விதைகள் நேரடியாக பயன்படுத்துதல் கூடாது. தண்ணீரில் ஊற வைத்த பிறகு மட்டும்தான் நாம் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். தண்ணீரில் ஊற வைத்த சியா விதைகள் எவ்வாறு நம்முடைய ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கு சியா விதைகளுடைய நிறைய மருத்துவ குணங்கள் இருந்தாலும் கூட ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட 10 மருத்துவ குணங்களை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எல்லாரும் பேப்பர் பேனா எடுத்துங்க. சம்மர் வந்துருச்சு, எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க, சக்கரை நோயாளிகள் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, நமக்கே வயசாயிட்டு தான் போகுது. அப்போ எதை தின்றால் பித்தம் தீரும், எதை தின்றால் கோடையை வெல்ல முடியும், கோடை நோய்களை தவிர்க்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது அனைத்துக்குமே மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அருமருந்தாகத்தான் இன்றைக்கு சியா விதைகளுடைய மருத்துவ பயன்களை பற்றி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்விக்குறி, எதை தின்றால் பித்தம் தீரும், எதை தின்றால் கோடையை வெல்லலாம், எதை தின்றால் ஆரோக்கியமாக இருக்கலாம். அதற்கான பதில் சியா விதைகளை சாப்பிட்டால் ஆரோக்கியமாக இருக்கலாம். முதலாவது நல்ல ஒரு நற்குணம் சியா விதையை பொறுத்தவரையில் எது தெரியுமா? மூளை ஆரோக்கியத்திற்கு சியா விதை நல்லது. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு ஆராய்ச்சி. நிறைய பேருக்கு இன்றைக்கு டிமென்ஷியான்னு சொல்லக்கூடிய மறதி நோயும், மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய மூளையில ஆங்காங்கே ஏற்படுகின்ற சுருக்க நோய்களும் வேகமாக வளரக்கூடிய பரவக்கூடிய 2050ஆம் ஆண்டு நிறைய பேரை பாதிக்கக்கூடிய நோயாக இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு மருத்துவ அறிஞர்களை, விஞ்ஞானிகளை அச்சுறுத்தக்கூடிய விஷயமாக இருக்கிறத பார்க்கிறோம். ஒரு பக்கம் மனிதனுடைய ஆயுளை எவ்வாறு நாம் கூட்ட முடியும் முயற்சி செய்கிறோம், இன்னொரு பக்கம் ஆயுளை கூட்டினால் மட்டும் போதாது, ஆரோக்கியத்தை கூட்ட வேண்டும், அதை எவ்வாறு சாதிக்க முடியுங்கிற ஆராய்ச்சிகள். அந்த ஆராய்ச்சியில நிறைய வகையான ஆராய்ச்சிகள்ல ஒரு 13 ஆராய்ச்சிகள் அடுத்த நிலை ஆராய்ச்சிகளாக அங்கீகாரம் பெற்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆராய்ச்சிகள்ல ஒரு ஆராய்ச்சி சியா விதையை உணவாக எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது சியா விதையிலிருந்து எடுக்கக்கூடிய மூலக்கூறுகள் மருந்தாக கொடுக்கப்படும் போதோ மூளையில் இருக்கக்கூடிய தேய்மானங்களும், மூளையில் ஏற்படுகின்ற சுருக்கங்களும், ஞாபக மறதி சார்ந்த சிரமங்களும், ஏன் அதைவிட முக்கியமாக இன்றைக்கு மூளையுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கும், புத்திசாலித்தனத்திற்கும், புத்தி கூர்மைக்கும், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய அறிவு சார்ந்த புத்திசாலித்தனத்திற்கும் இந்த சியா விதைகள் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறத பார்க்கணும். நம்முடைய பாரம்பரியத்துல இன்றைக்கு சியா விதைகளை குழந்தைகளுக்கு கோடை காலங்கள்ல பழச்சாறுகள் செய்யும் போது அதில் கலந்து கொடுக்கக்கூடியதை நீங்க பார்க்க முடியும். கல்ஃப் கண்ட்ரிஸ் நீங்க போனீங்கன்னா சியா விதை மிகப்பெரிய அளவில் உபயோகப்படுத்தப்படுவதை பார்க்க முடியும். நம்ம ஊர்ல எப்படி பழங்களுக்கும் பழச்சாறுகளுக்கும் டாப்பிங் கொடுக்குறோமோ அந்த மாதிரி அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த டாப்பிங்காக சியா விதை நிறைய இடங்கள்ல இருக்கிறத பார்க்க முடியும். சைவ உணவுகள், அசைவ உணவுகள், ஃப்ரூட் சாலட், வெஜிடபிள் சாலட் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா சியா விதைகள் இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ அந்த சியா விதைகளை நம்ம முழுமையாக பயன்படுத்தும் போது நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, நம்முடைய மூளை சார்ந்த நோய்கள் வராமல் தடுப்பதற்கும், ஒருவேளை நம்ம வீட்டில் யாராவது ஒரு பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டு, விபத்தால் பாதிக்கப்பட்டு, மூளை வளர்ச்சி குறை சார்ந்த நோய்களால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுடைய உணவில் சியா விதையை நாம் சேர்க்க ஆரம்பிக்கும் போது அவர்களுடைய ஆரோக்கியத்துல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும். இரண்டாவது, கண்களுடைய ஆரோக்கியத்திற்கு சியா விதை ஒரு மிகச்சிறந்த மருந்துங்க.
இன்னைக்கு சியா விதையை தண்ணியில ஊற வச்சு நீங்க பார்த்தீங்கனாலே நம்மளுடைய கண்கள் எப்படி இருக்கோ அதே போல அமைப்போடு இருக்கிறத பார்க்க முடியும். தூரத்தில் இருந்து பார்க்கும்போது ஒரு 1000 கண்களை ஒரு டப்பாவில் வைத்தால் எப்படி இருக்குமோ அதே போல சியா விதை கண்கள்ல இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்ப சியா விதையை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ உணவாகவோ பழச்சாறுகளோடு கலந்தோ அல்லது ஊற வைத்த சியா விதையை நேரடியாக உணவுடன் கலந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் இருந்தால் கூட கண் பார்வை சார்ந்த நோய்கள் வராமல் தடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இதற்கும் ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கிறது. சிட்னியில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், மருத்துவம் சார்ந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியில ஆர்பின்னு சொல்லக்கூடிய ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா சார்ந்த ஒரு ஜெனட்டிக் நோய். இந்த நோய்க்கு ஏதோ ஒரு பாரம்பரிய ரெஃபரன்ஸ்ல சியாவிலிருந்து எடுக்கக்கூடிய சில மூலக்கூறுகள் நன்றாக உதவி செய்கிறது, நோயை குணப்படுத்த அல்ல, நோயுடைய பரவுதல் வேகத்தை, அதோடைய ப்ராக்ரஷனை தடுக்க உதவுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையில் ஆராய்ச்சிகள் நடக்கப்பட்டு ஆர்பி நோயுடைய ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசான்னு சொல்லக்கூடிய கருவிழி கொஞ்சம் கொஞ்சமாக பார்வையை இழந்து கொண்டே வருகின்ற இந்த நோயில கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பார்வை இழப்பு அப்படிங்கிறது சிலருக்கு 10 வருடமாகவும் சிலருக்கு 10 மாதத்திலேயே பார்வை இழந்து போய்விடுவதை பார்க்க முடியும். இந்த இழப்பை சரி செய்வதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒன்றாக இந்த சியா விதை இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி ஒரு ஆரம்ப நிலை ஆராய்ச்சி தான், நல்ல பலன் கொடுத்திருக்கிறது. இன்னும் அது சார்ந்த ஆராய்ச்சிகள் நடக்கிறது. ஆர்பின்னு சொல்லுவது ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசான்னு சொல்லக்கூடியது ஒரு மரபணு நோய், குணப்படுத்த முடியாது. ஆனால் நோயுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி பார்வையை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த ஆராய்ச்சி ஒரு ஆரம்ப நிலை ஆராய்ச்சியாக நல்ல முடிவை கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். மூன்றாவது, ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடாத நோய்கள்ல மிகப்பெரிய நோய் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதய நோயோ புற்றுநோயோ கிடையாதுங்க, சுவையின்மை நோய். நடிகர் மம்மூட்டி அவர்கள் ஒரு 15 நாட்களுக்கு முன்பு அவர் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார், ஒரு பொருள் நம்மிடம் இருக்கும்போது அதை நாம் யாருமே மதிப்பது கிடையாது. ஆனா அந்த பொருள் நம்மிடமிருந்து இழந்து போகும்போது, நாம் அதை இழக்கும் போது, அந்த பொருளுடைய முக்கியத்துவம் மட்டுமல்ல, இத்தனை வருடம் அது இருந்தும் பயன்படுத்தாமல் இருந்த முட்டாள்தனத்தை எண்ணி நாம் வருத்தப்படுவோம். அந்த வகையில என்னால் சுவையையும் வாசனையையும் நுகரக்கூடிய சக்தியை நான் இழந்து இன்றைக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த நடிகர் அவருடைய பேட்டியில் சொல்லும்போது எனக்கு கண்ணீர் வந்தது. ஏன்னா சுவையின்மை நோயை போல மோசமான நோய் ஒன்றும் கிடையாது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு பிடித்த ஒரு பிரியாணி உணவு இருக்கு, நல்லா பார்ப்பதற்கு கண்ணுக்கு அழகா இருக்கு, ஆனா எடுத்து வாயில வைக்கும் போது அதுல சுவையே இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? வாசனையே இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு யாரெல்லாம் நாவில் சுவையின்மை அல்லது ருசியின்மை நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் ஜாகரன் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய அதீத வறட்சி சார்ந்த நாக்கு சார்ந்த நோயினால் வாய் சார்ந்த நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் அனைவருக்குமே சியா விதை ஒரு சிறந்த வரப்பிரசாதம்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் சியா விதைய 1 மணி நேரம் தண்ணீர்ல ஊற வைங்க. அதுக்கப்புறம் நீங்க குடிக்கிறக்கூடிய பால் பழச்சாறு எதாக இருந்தாலுமே சியா விதையை போட்டு நன்றாக கலந்து அதை குடிங்க. அப்ப பாருங்க, அவ்வளவு அழகாக உங்களுடைய அந்த குளிர்ச்சி தன்மை, அந்த சுவைத்தன்மை படிப்படியாக சரி செய்து விடுவதை பார்க்க முடியும். இது ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் இல்லை. சிலருக்கு 3 மாதம் ஆகலாம், சிலருக்கு 3 வருடங்கள் கூட ஆகலாம். ஆனா விடாம செய்யுங்க. தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல்ல இருக்கக்கூடிய நுகர்வு தன்மை இழந்த நிலைக்கும், சுவையின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்க்கும், கடுமையான வறட்சியின் காரணமாக ஏற்படுகின்ற ஜாகரன் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய நோய்க்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இதை நம்ம சொல்லலாம். 4வது, இன்றைக்கு தைராய்டு நோய். நேரடியாக தைராய்டு நோயுடைய செயல்பாடு அல்லது தைராய்டு செயல்பாடை அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய ஒரு சக்தி சியா விதைக்கு இல்லை என்றாலும் கூட, இன்றைக்கு உடலுடைய பேசிக் மெட்டபாலிக் ரேட்டுன்னு சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஊக்குவிக்கக்கூடிய சக்தி சியா விதைக்கு இருக்கிறத பார்க்கணும். தைராய்டு நோயை பொறுத்தவரையிலும் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்,
உடலுக்கு தேவையான ஆற்றல் முழுமையாக உடலுக்குள் திசுக்களுக்கு கிடைக்காத ஒரு நிலை உருவாகும் போது திசுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுகின்ற வேகத்தை குறைந்து போகின்ற ஒரு நிலையை அடையும் போது பெரிய அளவுல உடலுடைய இயக்கம் குறைந்து போகின்ற நிலை உடலுக்கு பருமனை சேர்க்கின்ற நிலையாக மாறி உடலுடைய செயல்பாடு, மனதுடைய செயல்பாடு, எண்ணத்துடைய செயல்பாடு, உள்ளத்துடைய செயல்பாடு அனைத்துமே மெதுவாக மாறுகின்ற நோய்க்கு பேர் தான் தைராய்டு நோய். தைராய்டு நோய்னா வெறும் ரத்தத்தில் இருக்க TSH பார்க்கறது இல்லை. தைராய்டு நோய்னா இதுதான். அப்ப சியா விதை நேரடியாக தைராய்டு சுரப்பியில் வேலை செய்யவில்லை என்றாலும் தைராய்டு சுரப்பி குறைந்து வேலை செய்யும் போது ஏற்படுகின்ற ஹைப்போதைராய்டிசம் நோயினால் ஏற்படுகின்ற உடலுடைய மெதுவான தன்மைன்னு சொல்லக்கூடிய ஸ்லோனஸை மாற்றி வளர்சிதை மாற்றத்தை ஊக்குவித்து உடலை பலப்படுத்துகின்ற சக்தி சியா விதைக்கு உண்டு. அப்ப யாரெல்லாம் நம்மளோட ஃபேமிலியில இன்றைக்கு தைராய்டு நோயோட போராடிட்டு இருக்கீங்க, நீங்க மாத்திரை மருந்து தேடுறது ஒரு பக்கம் இருந்தா கூட உங்க உணவுல சியா விதையை சேர்க்க முடியுமான்னு பாருங்க. அப்ப அன்வான்ட் வெயிட் கெயினோ அல்லது அன்வான்டாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்லோனஸ் சொல்லக்கூடிய விஷயங்களோ மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும். இது ரொம்ப கவனத்தோட பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு எவ்வாறு மூளையுடைய ஆரோக்கியம், எவ்வாறு கண்களுடைய ஆரோக்கியம், எவ்வாறு சுவையின்மை மற்றும் நுகர்வின்மையுடைய நோய்களுடைய தீவிரம், அதே போல இன்றைக்கு தைராய்டு சுரப்பியினால் ஏற்படுகின்ற பேசிக் மெட்டபாலிக் ரேட் குறைபாடை மாற்றக்கூடிய சக்தி நேரடியாக சியா விதைக்கு உண்டு. தைராய்டு நோயாளிகள் நம்ம வீட்டில் இருக்கோம்னா சியா விதைகளை அவங்களுடைய உணவுல கான்சியஸா சேர்க்க முடியுமான்னு பாருங்க. 5வது குரல் ஆரோக்கியங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் மனதில் என்ன எண்ணங்களை வைத்திருந்தாலும் கூட அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில நம்முடைய குரல் மென்மையானதாக இனியதாக இருந்தால் மட்டும்தான் நாம் சொல்ல வருகின்ற கருத்து கேட்பவர்களுக்கு நல்ல வகையில் போய் சேரும், இல்லைங்களா? ஒரு பெரிய அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் இருந்தார். ஒரு முறை அவரை நான் சந்தித்த போது எனக்கு கொஞ்சம் நெருக்கமா இருந்தவர். அவரை ஒரு முறை சந்தித்த போது அவர் இந்த ஒரு விஷயம் எனக்கு சொன்னதுதான் இந்த குரல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது எனக்கு ஞாபகம் வருது. ஒரு தென்னகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் அன்று இருந்த பாரத பிரதமரை போய் சந்தித்து அவருக்கு எனக்கு ஒரே ஒரு ராஜ்யசபை MP சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டாராம். அந்தம்மா நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விட்டாங்களாம். அப்புறம் வெளியில வந்த உடனே இவரை பார்த்து, அவன் என்னை மிரட்டுறான், அவனோட குரலே சரி கிடையாது, அவனுக்கு ராஜ்யசபா MP சீட்லாம் கொடுக்க முடியாது, அதனால மாட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உறுதியா சொன்னாங்களாம். நம் தலைவர் அவர்கிட்ட சொல்றாரா, இல்லைங்க அவரோட குரலே அப்படிதான், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னும் போது, இல்லை என்னோட ஜட்ஜ்மெண்ட்ல நீங்க தலையிடாதீங்க, அவருக்கெல்லாம் சீட்டு கிடையாதுன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு வந்த எலெக்ஷன்ல அவர் அந்த மாநிலத்தை ஜெயிப்பதை மட்டுமல்ல, தொடர்ந்து 2 முறை 3 முறை ஜெயித்து அவர் இருக்கும் வரை முதல்வராகவே இருந்தார் அப்படின்னு என்னுடைய அந்த அரசியல் தலைவர் சொல்லுவார். எனக்கு ஒரே சிரிப்பா இருக்கும், இப்படி கூட நடக்குமா அப்படின்னு. ஆனா வாழ்க்கையில இன்றைக்கு நம்ம எல்லாருமே அதை சந்திப்போம். ஒரு குழந்தை கிட்ட பேசும்போது கூட ஒரு பாசத்தோடு ஒரு குரல் நயத்தோடு நீங்க ஏதாவது கடினமான வேலைகளை சொன்னா கூட அந்த குழந்தை கேட்கும். ஆனா நீங்க பேசும்போது கொஞ்சம் குரல்ல ஒரு மாற்றம் இருந்ததுன்னா, நீ என்ன கமெண்ட் பண்றியா, நான் உனக்கு வேலை செய்ய மாட்டேன் போ அப்படின்னு சொல்லும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க, ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு நம்முடைய குரல் வளம் பாதிக்கப்படுதுன்னா, போன் எடுத்து ஒரு ஆண் பேசும்போது சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லி எதிரில் இருக்கவங்க நம்மளுடைய குரலை சொல்லும் போதோ, அல்லது ஒரு பெண் பேசும்போது சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரலை ஒருத்தர் சொல்லும் போதோ எவ்வளவு துக்ககரமாக இருக்கும். இந்த குரல் வளம் அப்படிங்கிறது நம்முடைய சொத்து. நிறைய நேரங்கள்ல துரதிருஷ்டவசமாக நம்முடைய உண்மையான குரல் வளத்தை இழந்து போகின்ற நிறைய பேரை நான் பார்க்கிறேன். அந்த குரல் வளம் மீண்டும் பெற சியா விதைகள் சிறந்த மருந்து. இதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு சாதாரண ஒரே ஒரு MP சீட்ல இருந்திருக்க வேண்டிய ஒருவரை ஒரு நாட்டுடைய முதல்வராக மாற்றியது எதுனா குரல் தான். அந்த குரலை பற்றிய தவறான ஒரு கணிப்பு தான். அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் குரல் சார்ந்த நோய்களோடு குழந்தைகள் போராடும் போது
நிறைய ஆண் குழந்தைகளுக்கு 14 வயது வரும்போது அவர்களுடைய குரல் வளை உடைவதே கிடையாது, பெண் குரலோடவே இருப்பாங்க. நிறைய பெண்களுக்கு பூ பெய்த உடனேயே அவர்களுடைய மென்மையான குரல் போய் கரகரவென்று இருக்கக்கூடிய குரல் வந்து விடுவதை பார்க்கிறோம். அப்ப இது சார்ந்த சிரமங்களோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு வரும்போது உடலை பலப்படுத்த, உடலை மாற்ற, குரல் வளத்தை பலப்படுத்த இன்றைக்கு சியா விதைகள் சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் யாராவது சூப்பர் சிங்கருக்கு போகக்கூடிய பாடகர்களாக ஆக வேண்டும் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய உணவுல தவறாம சியா விதைகளை சேர்க்க முடியுமான்னு பாருங்க. 6வது இதய நோய்ங்க. இன்றைக்கு சியா விதைகளுடைய மிகப்பெரிய பயன் உலகம் முழுவதும் மெடிட்டரேனியன் சொல்லக்கூடிய இன்றைக்கு சண்டை நடந்து கொண்டிருக்கக்கூடிய லெபனான் போன்று இருக்கக்கூடிய நாடுகள்ல மிகப்பெரிய அளவில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் எது தெரியுமா? இன்றைக்கு இந்த சியா விதைகள் இல்லாத உணவையே பார்க்க முடியாது. சென்னையில் இருந்த பிரபலமான ஒரு ஹோட்டல்ல மெடிட்டரேனியன் சிறப்பு உணவகத்தை ஓபன் பண்ணாங்க. ஒரு முறை நான் அங்க போயிருந்தேன். அங்க பார்த்த உணவுகள்ல பெரும்பாலான உணவுகள்ல சியா விதைகளுடைய கலவை இருந்ததை பார்த்தேன். அங்க வந்து இன்டர்நேஷனலி ஃபேமஸ் செஃப் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்னார், எனக்கு இதுதான் எங்களுடைய கலாச்சாரம், ஆலிவ் ஆயிலும் சாலாடுன்னு சொல்லக்கூடிய சமைக்காத உணவும் சியா விதைகளும் தான் எங்களுடைய ஆரோக்கியத்திற்கு காரணம்னு சொன்னார். ஏன்னா மத்திய தரைக்கடல்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய உணவுகளில் த பெஸ்ட் அண்ட் வெரி வெரி ஹெல்த்தி டயட்டுன்னு முத்திரை குத்தப்பட்ட உணவு இந்த மெடிட்டரேனியன் உணவுன்னு சொல்லக்கூடிய உணவுல சியா விதைகள் முக்கியமான இடத்தை பெற்றிருக்கிறத பார்க்குறோம். காரணம், இதய ஆரோக்கியத்திற்கு இதை விட சிறந்த உணவு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விதான். ஏன்னா நம்ம எல்லாரும் திரும்ப திரும்ப யோசிப்போம், இதயத்தை நான் எப்படி காப்பாத்துறது, இதய நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும், நிறைய கேட்குறோம் இல்லையா? எதுவுமே கிடையாதுங்க. சியா விதைகளை உணவில் சேர்க்க ஆரம்பிங்க, உங்க இதய ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்கலாம். எலும்புகளுடைய ஆரோக்கியம். 7வது எலும்புகளுடைய ஆரோக்கியம். இன்றைக்கு திரும்ப திரும்ப கால்சியம் மாத்திரைகளை சாப்பிடணுமா, விட்டமின் டி சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட வேண்டுமா, இன்றைக்கு எலும்புகளுக்கான ஊசி மருந்துகளை இட்டுக்கொள்ள வேண்டுமா, மூக்கிலேயே நேரடியாக சொட்டு மருந்தாக சத்து மருந்துகள் இடப்பட்டு எலும்புகளுடைய பலம் சேர்க்க வேண்டுமா, 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் எதை சாப்பிடுகிறார்களோ இல்லையோ கால்சியம் மாத்திரைகள் பரிந்துரைக்கப்பட்டு அதை சாப்பிட்டு கொண்டு அதோடைய முழுமையான பலன் கிடைக்கிறதா இல்லையான்னு தெரியாம போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு கால்சியம் சத்துக்களை நாம் நேரடியாக உணவில் சேர்ப்பது ஒரு புறம் இருந்தாலும் உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்துக்கள் நம்முடைய உடலில் சேர்ந்து நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த நமக்கு நிச்சயமாக தேவையாக இருப்ப ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சியா விதைகள் தான். அன்பு நண்பர்களே, தோழர்களே, பெண்களே, நம்ம குடும்ப தலைவிகளே, இன்றைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இன்றைக்கு சியா விதையை உணவாக எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுடைய எலும்புகளுடைய ஆரோக்கியம் அதிகமாகிறது நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். எவ்வாறு இதய ஆரோக்கியத்திற்கு சியா விதைகள் நம்பர் 1 இடத்தில் இருக்கிறதோ அதே போல எலும்புகளுடைய ஆரோக்கியத்திற்கும் சியா விதைகள் நம்பர் 1ல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். 8வது இன்னைக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லுவோம். சியா விதையோட ஒரு அழகான பியூட்டி பாருங்களேன். தைராய்டினால் ஏற்படுகின்ற மெட்டபாலிக் ஸ்லோனஸ், ஸ்லோ டவுன் சொல்லக்கூடிய குறைபாட்டை நீக்க, அதே நேரத்தில் அன்வான்டா நம்ம உடம்புல நடக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்க சியா விதைகள் சிறந்த உணவுன்னு சொல்லலாம். இந்த இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா என்ன? நம்ம என்ன உணவு சாப்பிட்றோம், அந்த உணவு எப்படி சத்தா மாறுது, மாறக்கூடிய சத்து எப்படி உடல் திசுவா மாற்றப்படுது, உடல் திசுவாக மாற்றப்படுகின்ற அது எவ்வாறு உடலுடைய இயக்கத்திற்காக பயன்படுத்தப்படுது, உடலுடைய இயக்கத்திற்காக அது பயன்படுத்தப்படும் போது எவ்வாறு எரிக்கப்பட்டு கழிவாக வெளியேற்றப்படுகிறது, இது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு ப்ராசஸ்க்கு தான் மெட்டபாலிசம்னு பேர். அப்ப இந்த மெட்டபாலிசம் சீராக இருந்தா தான் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் சீராக வேலை செய்து செய்து நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். எல்லா அணுக்களும் சீராக வேலை செய்வது நன்றாக இருந்தால் தானே நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும், இளமையாக இருக்க முடியும். ஸோ இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லக்கூடிய வகை மருந்துகள் தான் இன்றைக்கு உலகத்தில் மிகப்பெரிய பிரசித்தமான மருந்துகளாக இருக்கிறத பார்க்கணும். எங்கெல்லாம் இன்ஃப்ளமேஷன் ஏற்படுதோ, அழற்சிகள் ஏற்படுதோ, அதை நீங்க சரியா கவனிக்கல அப்படின்னா
இந்த அழற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு புற்றுநோயை உருவாக்கலாம், இதய நோயை உருவாக்கலாம், சிறுநீரக நோயை உருவாக்கலாம், ஈரல் சுருக்க நோயின்னு சொல்லக்கூடிய லிவர் சிரோசிஸை உருவாக்கலாம். மூளையில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான தேய்மான நோய்களுமே இன்றைக்கு இன்ஃப்ளமேஷன் சார்ந்த நோய்களாகத்தான் இருக்கிறத பார்க்கணும். சிறுநீர் மண்டலத்தில் ஏற்படுகின்ற தொற்றிலிருந்து மூளை காய்ச்சல் வரை இன்றைக்கு மிகப்பெரிய இடத்தில் இருப்பது எதுனா இன்ஃப்ளமேஷன். அந்த இன்ஃப்ளமேஷனுக்கு அடிப்படை காரணத்தை குறைக்கக்கூடிய சக்தி இந்த சியா விதைகளுக்கு இருக்கிறத பார்க்கணும். 9வது இனப்பெருக்க மண்டல ஆரோக்கியம். இன்றைக்கு பெண் குழந்தைகளாகட்டும் ஆணாகட்டும் 18 வயது 19 வயது வரும்போது பெண் குழந்தைகளுக்கு பெண்மைக்கான அழகும் ஆண் குழந்தைகளுக்கு ஆண்மைக்கான அழகுமே இல்லாத ஒரு நிலையில இருக்கிறத பார்க்கணும். பெண் குழந்தைய பார்க்கும்போது மார்பக வளர்ச்சி இல்லை, பார்த்தா ஒல்லியா இருக்கா, பிட்டமே இல்லை, கல்யாணத்துக்கு வந்து பார்க்குறாங்க, பொண்ணு ரொம்ப ஒல்லியா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. இது ஒரு பக்கம் பார்க்குறோம். சேம் திங் ஹேப்பன்ஸ் டு மென் ஆல்சோ. இன்னைக்கு ஆண்களும் நிறைய பேரோட பெண்கள் பார்க்கும்போது ஐயோ அவரை பார்த்தாலே ஒல்லி குச்சா மாதிரி இருக்காரு, நான் எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது, எனக்கு வேண்டாம். எத்தனை ஆண்களுக்கு இந்த சிரமம் இருக்கிறது தெரியுமா? எத்தனை பெண்களுக்கு இந்த சாபம் இருக்கிறது தெரியுமா? இப்போ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண முடியும்? சியா விதைகளை உணவில் சேர்த்தாலே போதும். இந்த சியா விதைகளை உணவில் நீங்க சேர்க்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய பாடி ஷேப் வந்து மாற ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க இந்தியா இல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சினிமா நடிகர்கள் அவர்களுடைய சோசியல் மீடியா ஹேண்டல்குள்ள போயிட்டு அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு நீங்க கொஞ்சம் பாருங்களேன். 199 பேர் அவங்களுடைய உணவுல சியாவை வைத்திருப்பதை நீங்க கண்கூடாக பார்க்க முடியும். அதனாலதான் அவங்களால இளமையா இருக்க முடியுது, ஆரோக்கியமா இருக்க முடியுது, அழகா இருக்க முடியுது, பாடி ஷேப்போட இருக்க முடியுது. இதெல்லாம் எப்படி நடக்கும்? முழுக்க முழுக்க சியா விதைகளை உணவில் சேர்த்தாலே போதும். அப்ப ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்களுடைய உடல், அவர்களுடைய உள்ளம், அவர்களுடைய அழகு, ஏன் அவர்களுடைய செக்ஸ் லைஃப்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சார்ந்த செயல்பாடு, இது எல்லாத்துக்கும் சியா விதைகள் ரொம்ப முக்கியமானது. உற்சாகத்தை கொடுக்கும். இன்னைக்கு மாயன் கலாச்சாரத்தை நீங்க சண்டைக்கு போறாங்க 2 பேர் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தா வெறும் சியா விதைகள் தான். நீங்க வந்து ஒப்ளிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு படம், பழைய காலத்து படம், ஹாலிவுட் மூவி, அதுல பாத்தீங்கன்னா அந்த பழங்குடியிலிருந்து மாயன் கலாச்சாரத்திலிருந்து 2 பேர் வந்து நாட்டுக்கு வருவாங்க, ரோமானிய நாட்டுக்கு வருவாங்க. ரோமானியர்கள் இவங்க பழங்குடியினர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரும் அவங்கள சேலஞ்ச் பண்ணுவாங்க, வாங்க நம்ம 2 பேரும் சண்டை போடலாம் அப்படின்னு. அதுல ஒருத்தர் குண்டா இருப்பாரு, ஒருத்தர் ஒல்லியா இருப்பாரு. ஒல்லியா இருக்கவரை கூப்பிட்டு இவர் கூட நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுவாங்க. சரி சண்டை போடலாம் ரெடி அப்படின்னும் போது இவர் உள்ள போய் என்ன பண்ணுவார்னா ஒரு எனர்ஜி ட்ரிங்கை குடிச்சிட்டு வெளில வருவாரு. வந்து ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, ஒரு 20 பேர் ரொமானிய வீரர்களை பந்தாடிடுவார். எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும், இது எப்படி சாத்தியம். அடுத்த நாள் அந்த குண்டா இருக்கக்கூடிய ஆளை கூப்பிட்டு அவருக்கு யானையை கொண்டும் சிங்கத்தை கொண்டும் நடக்கக்கூடிய போட்டியை கொடுக்குறாங்க. அவர் சுண்டு விரலால் சிங்கத்தையும் ஒரு கையால முஷ்டியை கொண்டு யானையும் அடிச்சே கொண்டுறாரு. இப்போ இவங்களுக்கு பெரிய ஆச்சரியம், எப்படி இது சாத்தியம்? அப்ப இந்த பழங்குடியினர் இவ்வளவு பலமானவர்களான்னு இவங்க மனதுல பயமே வருது. அந்த எனர்ஜி ட்ரிங்க்னு அவங்க எடுத்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சியா தான். சியாவை ஊற வைத்து அதிலிருந்து தயாரிக்கக்கூடிய அந்த பானத்தை சாப்பிட்டு தான் மாயன் கல்ச்சர்ல போர் வீரர்கள் போருக்கும் சண்டைக்கும் சென்று வென்று அதன் பின்புதான் அவர்களுக்கு பிடித்த பெண்ணை அவர்கள் திருமணம் செய்ய முடியும். ஒருவேளை போருக்கு நீங்க சென்று உற்சாகத்தோடு நடந்து வெற்றி பெறவில்லை என்றால் உங்களுக்கு திருமணமே கிடையாது. இதுதான் மாயன் கல்ச்சர்ல இருந்த ரூல். அப்ப இன்றைக்கு ஆணும் பெண்ணும் அழகாக இருக்கும், எல்லாமே இருக்கும், உற்சாகம் வேணும், புத்துணர்ச்சி வேணும், ஹாப்பி செக்ஸ் லைஃப் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? மாத்திரையை தேடக்கூடாது. கணவன் மனைவி 2 பேரும் ஆளுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சியாவை தண்ணியில ஊற வச்சு அதை ஃபுட்ல சேர்க்க முடியுமான்னு பார்க்கணும். 10வதுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு மன ஆரோக்கியம். மன ஆரோக்கியத்துக்கு நம்ம மாத்திரையை தேட வேண்டுமா? ஆழ்ந்த உறக்கத்திற்கு மாத்திரையை தேட வேண்டுமான்னா கிடையாதுங்க. சியா விதையை உணவில் சேர்த்தாலே போதும். இந்த சியா விதையை உட்கொள்ளும் போது 3 விஷயத்துல கவனம் தேவை. முதலாவது, நேரடியா அந்த விதையை எடுத்து நம்ம வாயில போடக்கூடாது. ஏன்னா சியா விதை வறண்ட நிலையில் இருந்தாலும் தண்ணீருக்குள்ள போன உடனே சுத்தி இருக்கக்கூடிய தண்ணீரை உறிஞ்சி விரிவடையக்கூடிய ஒரு குணம் கொண்டது. அதனாலதான் பொதுவா நம்ம சொல்றது, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்தீங்கன்னா அதுல 4 ஸ்பூன் சியா விதையை போட்டு
1 மணி நேரம் அதை மூடி வச்சிருங்கன்னு சொல்லுவோம். நீங்க விதை போடும்போது அது அந்த கிளாஸோட அடிப்பகுதியில் இருக்கும். அது விரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு அது நிரம்பி போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு விரியக்கூடிய ஒரு நிலை இருக்கும்போது நீங்க சாப்பிடும்போது நேரடியாக வயிற்றுக்குள்ள போய் அமிலத்தோடு அது கலக்கும் போது விரிவடைஞ்சதுன்னா சில நேரங்களில் கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சியா விதைகளை நேராக வாயில போடக்கூடாது. 2வது, அதீதமான அல்சர் நோயினால் போராடி கொண்டிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சியா விதை சாப்பிடக்கூடாது. ஏன்னா நேரத்தில் அது உள்ள போய் உள்ள இருக்கக்கூடிய ஹைட்ரேஷன் சார்ந்த நீர்ச்சத்தை உறிஞ்சக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சதுன்னா அந்த இடத்துல பிளட் வர ஆரம்பிச்சிடும். அதனால அல்சர் நோயினால் போராடி கொண்டிருப்பவர்கள் யாரும் சியா விதை சாப்பிடக்கூடாது. 3வது, புற்றுநோய் சிகிச்சையில் இருக்கவங்க யாருமே சியா விதை சாப்பிடக்கூடாது. என்ன சார் சொல்றீங்க? ஏன்னா சியா விதை அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் மூலக்கூறு இருக்கக்கூடிய ஒரு உணவு. நீங்க வயிற்றுக்குள்ள அது போய் உடம்புல வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னா அதோடைய முதல் வேலையே உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவது தான். துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு கொடுக்கக்கூடிய கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி சார்ந்த ஊசிகள், மருந்துகள் அனைத்துமே இன்றைக்கு உடலை பொறுத்தவரையிலும் கெமிக்கல்ஸ், தேவையில்லாத கழிவுகள் தான். அப்ப சியா விதைகளை நீங்க சாப்பிட்டு அது கூடவே நீங்க கீமோதெரப்பி சார்ந்த சிகிச்சையில இருக்கீங்க அப்படின்னா அந்த கீமோதெரப்பி சார்ந்த சிகிச்சையுடைய பலனே நமக்கு முழுமையாக கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சியா விதையை புற்றுநோய் சிகிச்சையில் இருப்பவர்கள் உட்கொள்ளக்கூடாது. சிகிச்சைக்கு பிறகு நீங்க தாராளமாக உட்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மளிகை சாமான் லிஸ்ட் போடும்போது எல்லாரும் அட்லீஸ்ட் 1 கிலோ சியா விதை எங்க வீட்டுக்கு வேணும்ன்ற லிஸ்ட்ல சேர்த்து போட்டு அதை முறையாக பயன்படுத்தி ஒரு ஆரோக்கிய வாழ்க்கை வாழ்வீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த சியா விதை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்க. அதை விட முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய கம்பெனியோட அஃபிஷியலாக இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப், டெலகிராம் குரூப், இது எல்லாத்துலேயும் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஆரோக்கியம்ங்கிறது விலை கொடுத்து வாங்கக்கூடிய மருந்தோ, தலை சிறந்த மருத்துவர்களால் பரிந்துரைக்கக்கூடிய மருந்தோ கிடையாதுங்க. நம்முடைய சமையலறையில் உணவாக நாம் பயன்படுத்தக்கூடிய விஷயம்தான். என்னை பொறுத்தவரையிலும் இந்த கோடை காலத்திற்கு மட்டுமல்ல, எந்த காலத்திலுமே உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த மட்டுமல்ல, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் இளமையான வாழ்க்கைக்கும் சியா விதைகளை உணவாக சேர்த்துக் கொள்வது ஒரு மிகச்சிறந்த பலனளிக்கும்ங்கிறதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.